பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு ஒன்றிய அரசை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு ஒன்றிய அரசை கண்டித்து மத்திய ஒன்றிய திமுக கழகம் சார்பில் ஒன்றிய செயலாளர் முனியப்பன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பாலக்கோடு பேரூராட்சி தலைவர் பி.கே. முரளி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடால், அரசு வழக்கறிஞர் முருகன், விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் ஆனந்தன், நெசவாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் ராஜபாட் ரங்கதுரை, ஒன்றிய துணை செயலாளர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய எந்த நிதியையும் முறையாக வழங்காமல் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வரும் ஒன்றிய அரசு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாள் ஏரி வேலை திட்டத்தில் பணியாற்றிய கூலி தொழிலாளர்களுக்கு தர வேண்டிய சுமார் 4000 கோடி ரூபாயையும் வழங்காமல் ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சுற்றுச்சூழல் அணி மாவட்ட அமைப்பாளர் செழியன், மாவட்ட மீனவர் அணி துணை அமைப்பாளர் முருகன், பொறியாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் அழகுசிங்கம், முன்னாள் கவுன்சிலர் முத்துசாமி மற்றும் கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.